இந்த ப்ராசஸரை இந்த மதர் போர்டில் இன்சர்ட் பண்ணிடுவோம். இப்போ ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னா அவன் எப்படி யோசிக்கிறானோ அந்த மாதிரி கம்ப்யூட்டரோட ப்ராசஸிங் பவர் எல்லாமே இந்த எஸ்எம்பிஎஸ்குள்ள ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட கரண்ட்டை நம்ம சிஸ்டமுக்கு தேவைப்படுற மாதிரி இந்த பவர் சப்ளை ஃபஸ்ட்டு உங்களோட மதர் போர்டுக்கு போகும். மதர் போர்டில் ரோம் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஹாய் சைசன்ஸ், நம்ம சைபர் செக்யூரிட்டி படிக்கிறதுக்கு நெட்வொர்க்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரொம்ப முக்கியம்னு எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கோம். பட் இதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர். ஒரு கம்ப்யூட்டர் இந்த ஹார்ட்வேர்லாம் வச்சு எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிளியராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால நெட்வொர்க்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரெண்டுத்தையுமே புரிஞ்சிக்க முடியும். ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு ஹார்ட்வேர் கிராஷ் கோர்ஸ் பார்க்கலாம். வெல்கம் டு சைபர் நெட். ஸோ நம்ம கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டரை வச்சு பார்த்தா தான் நல்லா தெரியும். அதனால தம்பி கேமரா தூக்கிட்டு வாங்க, நம்ம இங்கேயே பார்க்கலாம். அதெல்லாம் முடியாது. ஸோ நம்ம இன்னைக்கு ஹார்ட்வேரோட அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சிபியை வச்சு பார்க்கலாம். ஆனால் இதே கான்செப்ட் தான் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி, லேப்டாப் யூஸ் பண்ணாலும் சரி. ஸோ இந்த சிபியூவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே ஒரு போர்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் மதர் போர்டு. இதை எதனால் நம்ம மதர் போர்டு அப்படின்னு சொல்கிறோன்னா, மதர் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாய். ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் இது. அதனால தான் இதுக்கு மதர் போர்டு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ரெண்டாவது போர்டு அப்படிங்கிறப்ப இது ஒரு பிரிட்ஜ் மாதிரி நான் ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல இருந்து தான் ஆரம்பிக்கும். இதை யூஸ் பண்ணி தான் எல்லா காம்பனன்ட்ஸையும் இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும், ஒரு ப்ராசஸர்னா இந்த மதர் போர்டு வச்சு தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ண போறோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் அப்படிங்கிறது தான் நம்ம கம்ப்யூட்டரோட திங்கிங் கெப்பாசிட்டி. இப்போ ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னா அவன் எப்படி யோசிக்கிறானோ அந்த மாதிரி கம்ப்யூட்டரோட ப்ராசஸிங் பவர் எல்லாமே ப்ராசஸர் மூலமா தான் டிஃபைன் பண்றோம். அந்த ப்ராசஸர் இதுக்கு கீழே இருக்கு. ஸோ அதோட ஹீட் சிங்க் தான் இது. அடுத்து இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் ரேமோட ஸ்லாட்டு. இங்கே நமக்கு 4 ஸ்லாட் இருக்கு. அதில் ஒரு ரேம் இருக்கு, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேம் தான் நமக்கு பிரைமரி ஸ்டோரேஜ், வாலடைல் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு இருக்கிற 2 இவரையும் எடுத்தீங்க அப்படின்னா ரேம் எடுத்துடலாம். ஸோ இதுதான் ரேம். ஸோ திரும்ப இதை வச்சு லாக் பண்ணணும் அப்படின்னா சும்மா அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே 2 சைடும் அதுவே லாக் ஆகிடும். இந்த சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா அது லாக் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இது வந்து நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்டு. பட் இதெல்லாமே ஆப்ஷனல் தான். ஒரு கம்ப்யூட்டர் இயங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மதர் போர்ட், ரேம், ப்ராசஸர், ஹார்ட் டிஸ்க் இது கம்பல்சரியாக இருந்தாகணும். இதுக்கெல்லாம் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ இங்கே தான் நம்ம கம்ப்யூட்டருக்கு பவர் சப்ளை வரும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம இந்தியன் பவர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 220லேருந்து 240 வாட்ஸ் கரண்ட் தான் இந்த கம்ப்யூட்டருக்குள்ளார நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மதர் போர்ட்லேருந்து இந்த காம்பனண்ட் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராசஸரை இந்த மதர் போர்டில் இன்சர்ட் பண்ணிடுவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி பின் சிஸ்டம் தான் இருக்கும். இதில் வச்சு இதை லாக் பண்ணிவிட்டு ப்ராசஸர் சூடாகும் அப்படிங்கிறதுனால இந்த ஹீட் சிங்கையும் ஃபேனையும் மேலே வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரேமை வந்து மதர் போர்டில் இருக்கிற ஸ்லாட்டில் சொருக்கிட்டோம். ஸோ ரேமும் மதர் போர்டும் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் டிஸ்க். ஸோ இந்த மதர் போர்டும் ஹார்ட் டிஸ்க்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் வேணும். அந்த கேபிள் பார்த்தீங்கன்னா ஐடியில் ஆரம்பித்து சாட்டா, பேட்டா, ஸ்கெசி அந்த மாதிரி நிறைய கேபிள் இருக்குது. இந்த கேபிள் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மூலமாக தான் டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்கும். நம்மளோட இன்புட் அவுட்புட் ஐஓ அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாமே இது மூலமாக தான் நடக்க போகுது. ஹார்ட் டிஸ்க் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இது கேபிள் இருந்தாலும் பவர் சப்ளை வேணும். அந்த பவர் சப்ளை இங்கே இருக்கிற எஸ்எம்பிஎஸ்ல இருந்தால் இதுக்கு போகும். ஸோ ஹார்ட் டிஸ்க் ஃபங்க்ஷன் ஆக முக்கியமாக 3 கேபிள் தேவை. 5 வோல்ட், 12 வோல்ட், 0 வோல்ட் அப்படின்னு சொல்லுவோம், கிரவுண்ட் அப்படின்னு. 5 வோல்ட்டும் 12 வோல்ட்டும் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோடனே மேக்ஸிமம் கன்வென்ஷனலாக இருக்கிற ஹார்ட் டிஸ்க் வச்சிருந்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு மோட்டார் சுற்றும், ஸ்பிண்டில் மோட்டார் அப்படிம்பாங்க. உஸ்ன்னு உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்கறதுக்கு காரணம் அந்த மோட்டார் சுற்றுறதுனால தான். அதுக்கு 12 வாட்ஸ் மெக்கானிக்கல் கரண்ட் வேணும். அதில் லாஜிக்காக ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறதுக்கு 5 வோல்ட்ஸ் கரண்ட் தேவைப்படும். அதுக்கப்புறம் ஷாக் அடிக்காமல் இருக்க ரவுண்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த பிளாக் ஒயர் 0 கொடுப்போம். ஸோ ஹார்ட் டிஸ்க்கு மொத்தமாகவே இவ்வளோ பவர் சப்ளை தான் தேவை. ப்ராசஸரும் ரேமும் பார்த்தீங்கன்னா நம்ம அதிலே பிளக்இன் பண்ணுறதுனால ஸோ பவர் சப்ளையும் அதுலேருந்தே கிடச்சிரும், ப்ளஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரும் அதுலேருந்தே நடக்கும். ஸோ இந்த மதர் போர்டில் இன்டெகிரேட்டடாக வேறு என்னென்ன விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு யூஎஸ்பி டிரைவ் போர்ட் இருக்குது. அதுக்கடுத்து ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது. அதாவது என்ஐசி இல்லைனா ஈத்தர்நெட் கார்டு அப்படிமோ, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இல்லைனா ஈத்தர்நெட் கார்டுன்னு. ஸோ இந்த போர்ட் பார்த்தீங்கன்னா RJ45 போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஈத்தர்நெட் இல்லைனா என்ஐசி கார்டோட போர்ட்டு. இது மூலமாக தான் உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே இன்டர்நெட் போகிறது வர்றது ரெண்டுமே நடக்கும். ஐ மீன் ஃபிசிக்கல் கேபிள் மூலமாக. நம்ம இங்கே ஃபிசிக்கல் கேபிள் யூஸ் பண்ணாமல் வைஃபை யூஸ் பண்ணுறதுனால இங்கே ஒயர்லெஸ் ஆண்டனா இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மவுஸ் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா மவுஸ் போர்ட் இருக்குது.
உங்களுக்கு மைக் கொடுக்கறதுக்கு, மைக்கை, ஸ்பீக்கரை, அவுட்புட், இன்புட் எடுக்கிறதுக்குலாம் அங்கே கேபிள்ஸ் இருக்குது. இதே கொஞ்சம் பழைய கம்ப்யூட்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே VGA போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், வீடியோ கிராஃபிக்ஸ் அடாப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலமாக தான் மானிட்டர் கனெக்ட் ஆகும். இப்போ போகிற லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் டிஸ்பிளே போர்ட், HDMI போர்ட்ஸ் வந்துருது. ஸோ இது மூலமாக நீங்கள் மானிட்டருக்கு அவுட்புட் கனெக்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு இன்னொரு ஈத்தர்நெட் கார்டு வேணும், இங்கே 2 ஈத்தர்நெட் கார்டுக்கு ப்ரொவிஷன் வேணும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற ரைசர் கார்டில் ஒரு ஈத்தர்நெட் கார்டை வாங்கி சொருக்கிட்டு இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்னொரு ஈத்தர்நெட் கார்டோட ப்ரொவிஷன் வந்துடும். ஸோ இங்கே நம்ம போர்ட் பற்றி பார்க்குறதுனால இதெல்லாம் தான் ஃபிசிக்கல் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 2 வகையான போர்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கன்வென்ஷனலாக இருந்த ஃபிசிக்கல் போர்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியல் போர்ட், பேரலல் போர்ட் அப்படின்னு 2 போர்ட்டு தான் இருந்துச்சு. இதில் பேரலல் போர்ட் அப்படிங்கிறதுலாம் அவுட்புட் டிவைசஸ்க்காக யூஸ் பண்ணுறது, மானிட்டருக்காக இருக்கட்டும், பிரிண்டருக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி அவுட்புட் டிவைசஸ்க்காக யூஸ் பண்ணதெல்லாம் பேரலல் போர்ட் அப்படிம்பாங்க. சீரியல் போர்ட் அப்படிங்கிறதுலாம் இன்புட் டிவைசஸ், உங்கள் கீபோர்ட், மவுஸ், இந்த மாதிரி இன்புட் டிவைசஸ்க்கு யூஸ் பண்ணதெல்லாம் சீரியல் போர்ட். இது இல்லாமல் உங்கள் மவுஸ், கீபோர்டுக்கு PS2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் இருக்கும். அப்புறம் உங்களோட ஆடியோ வீடியோ மல்டிமீடியா போர்ட்ஸ் இருக்கும். இப்படி தான் கன்வென்ஷனலாக இருந்துச்சு. இதில் சீரியல் கம்யூனிகேஷன் அப்படின்னா எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ABC அப்படின்னு 3 பேக்கெட் இருந்துச்சுன்னா ஒரே சேனல் மூலமாக A ஃபஸ்ட்டு, B செகண்டு, C தேர்டு அப்படின்னு எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால அந்த இடத்துல டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்லோவாக இருக்கும். இதே பேரலில் பார்த்தீங்கன்னா ABC அப்படின்னு 3 பேக்கெட்ஸும் 3 சேனலில் பேரலாக ஒரே நேரத்தில் போகிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்படி தான் கன்வென்ஷனலாக இருந்த விஷயங்கள். ஆனால் இப்போது லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுற எல்லா டெக்னாலஜிலையும் பார்த்தீங்கன்னா சீரியல் கம்யூனிகேஷன் பேரலோட ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் நம்ம யூஎஸ்பிலலாம் சீரியல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி இவ்வளோ போர்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ குழப்பங்கள் இருக்கிறதுனால தான் USB அப்படிங்கிற யூனிவர்சல் சிங்க்ரனஸ் ஆர் சீரியல் பஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த USB வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா டிவைசஸும், கீபோர்டாக இருக்கலாம், மவுஸாக இருக்கலாம், ஹார்ட் டிஸ்காக இருக்கலாம், எல்லாமே டேரெக்டாக ஒரு USBயில் கனெக்ட் பண்ணலாம். அதனால தான் இப்போ இருக்கிற சிஸ்டமில் போர்ட் ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்குது. பழைய காலம் மாதிரி நிறைய போர்ட்ஸ் இல்லை. ஸோ இப்போ USB-C டைப்பும் நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் USB தான். ஸோ இதுதான் SMP அப்படிங்கும் போதே நமக்கு நல்லா தெரியும், ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை. ஸோ இந்த சாக்கெட்டில் தான் நமக்கு நம்மளோட வீட்டோட கரண்ட் இங்கே வரும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 220 to 240 வாட்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி. ஸோ இந்த 220 வாட்ஸை நம்ம டேரெக்டாக எடுத்து நம்ம CPUக்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா CPU எரிஞ்சிடும். ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த SMPSக்குள்ளே ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட கரண்ட்டை நம்ம சிஸ்டமுக்கு தேவைப்படுற மாதிரி குறைச்சி கொடுக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வீட்டில் கிடைக்கிற கரண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட், AC கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம CPU ஆப்ரேட் ஆகிறதுக்கு தேவைப்படுறது DC கரண்ட், டைரக்ட் கரண்ட். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை. ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த AC கரண்ட்டை DCயாக கன்வெர்ட் பண்ணும். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் நமக்கு தேவைப்படுற கரண்ட்டை பிரித்து கொடுக்கும். லிட்டரலாக சொல்ல போனால் இந்த AC DCயாக மாறி, DC ACயாக மாறி, திரும்ப DC கரண்ட்டாக மாறி தான் நம்ம கம்ப்யூட்டருக்குள்ளே வரும். ஸோ இந்த ப்ராசஸை பண்ணுறது தான் ஸ்விட்ச் மோட் பவர் சப்ளை. இந்த பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் SMPSோட வேலை. ஸோ இந்த SMPS இந்த பவரை இதிலிருந்து 5 வோல்ட், 12 வோல்ட் ப்ளஸ் ஒரு 20 or 24 பின் உங்கள் CPU பொறுத்து இந்த இடத்துல மதர் போர்டுக்கு வந்துடும். ஸோ மதர் போர்டுக்கு தான் ஜாஸ்தியான கரண்ட் வரப்போகுது. பாக்கி பவர் சப்ளை நான் சொன்ன மாதிரி ஹார்ட் டிஸ்க்கு, உங்கள் CD-ROM வச்சுருந்தீங்கன்னா CD-ROMக்கு, உங்கள் GPUக்கு எல்லாத்துக்குமே இதில் இருந்தால் பிரிஞ்சு போகும். ஸோ இப்போ நம்ம CPUவில் டிஃபால்ட்டாக பவர் சப்ளை தான் ஃபஸ்ட்டு தேவை. பவர் சப்ளை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் CPUவில் பவர் பட்டன் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பவர் சப்ளை ஃபஸ்ட்டு உங்களோட மதர் போர்டுக்கு போகும். மதர் போர்டில் ரோம், ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே தான் பயோஸ், பேசிக் இன்புட் சிஸ்டம் ஆர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மானிட்டரில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா உங்கள் மதர் போர்டோட பேர், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே MSI. ஸோ உங்கள் மதர் போர்டு அதை ரெக்கக்னைஸ் பண்ணிருச்சு, உங்கள் மதர் போர்டு டிஸ்பிளேல வந்துருச்சு. ஸோ அதுக்கு அடுத்து அது எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் போக போகிற ஸ்டெப் வந்து ரோம், ரீட் ஒன்லி மெமரி. இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ரீட் ஒன்லி மெமரி அப்படிங்கிறப்போ இந்த மதர் போர்ட் மேனுஃபேக்சரரே டிஃபால்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் தான் பயாஸ்குள்ளே இருக்கும். நீங்கள் எப்போ சிஸ்டம் ஆன் பண்ணாலும் ப்ரெஸ் F12 ஆர் delete to enter BIOS செட்டப் அப்படின்னு வரும். ஸோ இந்த செட்டப்குள்ளே போயிட்டு உங்களுக்கு மதர் போர்டோட செட்டிங்ஸ், கான்ஃபிகரேஷன்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா அங்கே சேஞ்ச் பண்ணலாம். இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அங்கே சேஞ்ச் மட்டும்தான் பண்ண முடியும். உங்களால் புதுசாக அங்கே ஒரு ப்ரோக்ராமிங் பண்ண முடியாது. ஸோ இங்கே என்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் கான்ஃபிகரேஷன் பண்ணலாம், உங்களுக்கு கிராஃபிக்ஸ் அடாப்டர் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத பண்ணலாம். 2-3 ஹார்ட் டிஸ்க் போட போகிறீங்க அப்படின்னா மாஸ்டர் ஸ்லேவை டிடெக்ட் பண்ணுறதுக்குலாம் ஒரு காலத்தில் இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பயாஸை ரீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். அதாவது நீங்கள் உங்கள் சிஸ்டம் ஆன் பண்ண உடனே முன்னாடி நீங்கள் ஃபிசிக்கல் கேபிள் யூஸ் பண்ண காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் கீபோர்டில் ஒரு 3 லைட் எரியும், உங்கள் CPUவில் ஒரு சின்ன பஸர் அடிக்கும்.
எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு பேசிக் செக் நடக்கும். அதை தான் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் அப்படிம்பாங்க. ஸோ போஸ்ட் படி ஃபர்ஸ்ட் மதர் போர்டில் ரேம் இன்சர்ட் ஆயிருக்கா, கீபோர்ட் இருக்கா, எல்லா பவர் சப்ளையும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் குயிக்காக ஒரு செக் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ரேம் ஒர்க் ஆகலை இல்லை ரேம் இன்சர்ட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பஸர் வார்னிங் கொடுக்கும். ஸோ அதை வச்சு உங்கள் ரேம் சரியாக இன்சர்ட் ஆகலை அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எரர் அடிக்கும், கீபோர்ட் நாட் டிடெக்டட், டு யூ வாண்ட் டு கண்டினியூ, இல்லை மவுஸ் நாட் டிடெக்டட், டு யூ வாண்ட் டு கண்டினியூங்கிற மாதிரிலாம் ஒரு எரர் அடிக்கும். ஸோ அந்த மாதிரி எரர்லாம் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டில் தான் வருது. ஸோ இந்த போஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டரில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஏற்கனவே இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படிங்கிறது தேவை. இது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாஸில் இருக்கிற பூட்டிங் டிவைஸ் ஆப்ஷன் வச்சு தான். ஸோ பூட்டிங் டிவைஸ் ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்கு அது போகும். ஹார்ட் டிஸ்கில் MBR அப்படிங்கிற மாஸ்டர் பூட் ரெக்கார்டு இருக்குது அப்படின்னு பார்க்கும். விண்டோஸ் ஏற்கனவே இன்ஸ்டால் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்களோட சிஸ்டமில் MBR இருக்கும். உங்களோட 500 GB இல்லை 1 TB அந்த மாதிரி இருக்கிற ஹார்ட் டிஸ்கில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எந்த லொக்கேஷனில் இருக்குது, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 0th செக்டரில் தான் உங்கள் MBR இருக்கும், அங்கே இருந்தால் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற லொக்கேஷன் அது சொல்லும். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல்ஸ் ஹார்ட் டிஸ்கில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து ரேமில் வைக்கும். ஸோ இந்த ரேமுக்கும் ஹார்ட் டிஸ்க்கு இருக்கிற கனெக்ஷன்ஸ் பற்றி நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். நிறைய பேர் இதை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ரேம் அப்படிங்கிறது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். ராம்னா ரீட் ஒன்லி மெமரி, இது வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ ரேம் அப்படிங்கிறத பிரைமரி ஸ்டோரேஜ் அப்படிமோ, ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறத செகண்டரி ஸ்டோரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ உங்கள் மொபைலோ கம்ப்யூட்டர் எதுவாக வேணா இருக்கட்டும், உங்கள் ஹார்ட் டிஸ்க் 500 GB இல்லை 1 TB அப்படின்னா உங்களோட ரேம் 4 GB 8 GB இல்லை 16 GB தான் இருக்கும். இந்த சைஸ் டிஃபரன்ஸ் எதுக்காக, இதோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இமேஜின் நீங்கள் வீட்டில் வந்து ஒரு புக் ஷெல்ஃப் வச்சிருப்பீங்க, அதில் ஒரு 100 சப்ஜெக்ட் புக்ஸ் வச்சிருக்கீங்க. ஆனால் நீங்கள் படிக்க போகிறது ஒரு நேரத்தில் ஒரு புக்கோ இல்லை 2 புக்கோ இல்லை மிஞ்சி போனால் 2 ரெஃபரன்ஸ் எடுத்து 3வது ஒரு நோட் வச்சு எழுதுவீங்க. ஸோ நீங்கள் ஒரு சின்ன டேபிள் வச்சிருப்பீங்க, உங்கள் புக் ஷெல்ஃப் இருக்கும். இந்த புக் ஷெல்ஃப் தான் உங்களோட ஹார்ட் டிஸ்க் மாதிரி. ஸோ இது வந்து பர்மனன்ட் ஸ்டோரேஜ், அதில் எல்லாமே சேவ் ஆயிருக்கும். உங்களோட ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, உங்கள் டேபிள், அந்த மாதிரி இருக்கிறது தான் ரேம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் எதை ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் ஹார்ட் டிஸ்க்லேருந்து டேரெக்டாக ஒர்க் பண்ண முடியாது. உங்கள் லைப்ரரியிலேருந்து எடுத்துட்டு வந்து டேபிளில் வைக்கிற மாதிரி ரேமில் வச்சு மட்டும் தான் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். உங்களுக்கு தேவைப்படுற டெஸ்க்டாப்பில் இருக்கிற லோகோ, ஐகான், இமேஜ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து உங்கள் ரேமில் வைக்கும். ஸோ அது மூலமாக தான் உங்கள் மானிட்டரில் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி எதாவது டைப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டெம்பரரி ஸ்டோரேஜில் தான், அதாவது வாலடைல் மெமரிங்கிற ரேமில் தான் இருக்கும். இதை நீங்கள் எப்போயாவது சேவ் பண்ணணும்னா சேவ் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்ததுக்கப்புறம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் உங்கள் புக் ஷெல்ஃபில் வைக்கிற மாதிரி ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகும். இதுதான் ரேமுக்கும் ஹார்ட் டிஸ்க்குக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். அங்கே 100 புக் இருந்தாலும் உங்களோட லோக்கல் ஸ்டோரேஜில் 100 புக்கு வச்சு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் உங்கள் ரேமோட சைஸ் கம்மியாக இருக்குது, ஹார்ட் டிஸ்கோட சைஸ் ஜாஸ்தி இருக்குது. அதே மாதிரி உங்கள் சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா நிறைய புக்ஸ் எடுத்து உங்கள் டேபிளில் வச்சிங்கன்னா எப்படி கிளட்டரியாக இருக்குமோ அந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க்லேருந்து நிறைய ஃபைல் எடுத்துகிட்டு வந்து உங்கள் டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கும். அதனால தான் தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் க்ளோஸ் பண்ணுறீங்க. இதே கான்செப்ட் தான் உங்கள் மொபைல்லையும். மொபைல் ஸ்லோவாச்சு அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இப்படி தான் ஒரு CPU பேசிக்காக ஆப்ரேட் ஆகுது. இதில் நீங்கள் இப்போ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் டூயல் OS போடுறீங்க, லைனக்ஸும் விண்டோஸும் போடுறீங்கன்னா உங்களுக்கு அந்த பூட் ஃபைல்ஸ் அங்கே இருக்கணும். ஸோ பூட் பண்ணும்போது ஆப்ஷன் கேட்கும், அதுக்கேற்ற மாதிரி பூட் பண்ணலாம். இல்லை டிஃபால்ட் பூட்டிங் எது வைக்கிறீங்களோ அதை வச்சு பூட் ஆகும். இது இல்லாமல் இன்னும் உங்களுக்கு கேமிங் காம்பனன்ட்ஸ் இல்லை என்னென்ன காம்பனன்ட்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே இந்த CPUவில் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி உங்கள் கான்ஃபிகரேஷனை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல்ட், அதாவது ஹை எண்ட் ஃபங்க்ஷனுக்கு. அதே மாதிரி சர்வர் கான்ஃபிகரேஷன்றப்ப உங்கள் ப்ராசஸர்லேருந்து ஸ்டோரேஜ்லேருந்து எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி கூட இருக்காது, வெறும் ஹார்ட்வேர் ஒரு சின்ன ரேக் மாதிரி தான் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் டேட்டா சென்டரில் அப்படியே ப்ளக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த காம்பனண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அலோன் கம்ப்யூட்டருக்கு தேவையான காம்பனண்ட் தான். இதுக்கு மேலே இந்த கம்ப்யூட்டர்லேருந்து எந்த ஒரு டேட்டாவும் வெளியில் போகிறதுக்கோ உள்ளே வர்றதுக்கோ தேவைப்படுறது தான் நம்மளோட ஈத்தர்நெட் கார்டு, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுமோ. இது மூலமாக தான் டேட்டா வெளியிலையும் உள்ளரையும் வருது. ஸோ நம்மளோட ISO லேயர் கான்செப்ட் எல்லாமே இந்த இடத்துல தான் அப்ளை ஆகும். ஸோ நம்ம CPU வச்சு இந்த எக்ஸாம்பிள்லாம் பார்த்தாலும் இதே மாதிரி காம்பனன்ட்ஸ் தான் நம்ம மொபைலில், லேப்டாப்பில் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ இனிமேல் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா ஏன் ஸ்லோவாக இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நம்ம மனுஷனுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜையும் இந்த கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச 1s and 0s நடுவில் பிரிட்ஜை ஆக்ட் ஆகுது. கர்னல் லெவல் இந்த மாதிரி இதில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி வீடியோலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள்.